விஜி பிளாக் ஆர்த்தி வந்துட்டேன். இது உங்களோட எஸ்எஸ்டி வழங்கக்கூடிய ஒரு 1 hour சூப்பரான ஒரு ஷோங்க. நம்மளோட ஏற்றுமதி இறக்குமதி பற்றி விஷயங்கள் நிறைய பேசுறதுக்காக நம்மளோட லட்சுமி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நம்மளோட ரமேஷ் குமார் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நம்ம லாஸ்ட் வீக் பண்ணியிருந்தோம் ஷோ, அதை பற்றி ரெஸ்பான்ஸ் எதுவும் வந்ததுங்களா? அதை பற்றி சொல்லுங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருங்க. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். சந்தோஷமா இருக்குங்க. நல்ல ரெஸ்பான்ஸ். மூஞ்சி அமைப்பு அந்த மாதிரி சார், எப்போ பார்த்தாலும் சிரிச்ச மாதிரியே இருந்தார். என்ன பட் இருந்தாலும் வீடியோ பார்க்குறவங்க சிரிச்சுட்டே இருந்தாலும் ஒரு மாதிரி ஃபன்னாக பார்க்குறாங்க சார். அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. ஓகே சார், நம்ம லாஸ்ட் வீக் பற்றி சொல்லியிருந்தோம். இந்த வீக் வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்னு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே சார். இதுவரை நடத்தி இருந்த அந்த 3 நிகழ்ச்சிகளுக்கு பொதுமக்களிடமிருந்து, உலகம் முழுவதும் வசிக்கும் பொதுமக்களிடமிருந்து நல்ல வரவேற்பு வந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள், வியாபாரிகள், தொழிலதிபர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் என்று பொதுமக்கள் என்ற அனைத்து தரப்பினரிடமிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு நல்ல வரவேற்பு வந்து கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்தும் கூட, மலேசியா, ஸ்ரீலங்கா நாடுகளிலிருந்தும் புதிதாக இறக்குமதி நிறுவனம் தொடங்கி இறக்குமதி தொழில் தொடங்குவதாக தொலைபேசியில் கூறியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்த வெற்றி என்று மகிழ்ச்சியாக இருக்கிறது. சூப்பர், கான்ஃபிடண்டாக இருக்கேன். நிமிர்ந்து நடக்க பார்த்திபன் அந்த மாதிரி இருக்குது எனக்கு சத்தியமாக இப்போது. பட் இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக நம்ம ஷோ பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அது நிறைய மக்கள் பார்க்குறாங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதல் சந்தோஷமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகே சார், இன்றைக்கி நிறைய டாபிக்லாம், இன்றைக்கி நிறைய விஷயங்கள் கேள்விலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை பற்றி எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி பேசலாம் சார்? சரிங்களா? பேசலாமா? மக்களே, நீங்களும் இந்த விஷயத்தில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட மறக்காமல் கால் பண்ணிக்கலைங்க. அந்த ஷோவை பார்த்து நீங்களும் ஒரு சின்ன ஒரு ஏற்றுமதி வியாபாரம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு சின்ன ஒரு முதலீடு போட்டால் கூட பெரிய லாபமாக இருக்கான ஒரு பெரிய நல்ல ஒரு தொழிலாமல் இது தெரிஞ்சுக்கோங்க. அந்த 1 hour ஷோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கூப்பிட்டு நம்மளோட ரமேஷ் குமார் சார்ட்ட கேட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா சார், முந்திரி ஏற்றுமதி பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள் சார், ஏதாச்சும் தகவல். இந்தியாவில் முந்திரி சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்தியாவில் 2022-23 ஆண்டில் முந்திரி 782,000 கோடிக்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இதே 2023-24 ஆண்டில் 795,000 டன் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த சாகுபடி செய்யப்பட்டுள்ளது அதிகரித்துள்ளது. இந்தியாவில் மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, கோவா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் முந்திரி சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் பன்ருட்டி பகுதியில் முந்திரி சாகுபடி செய்யப்படுகிறது. பன்ருட்டி பகுதியில் சாகுபடி செய்யப்படும் முந்திரி தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. முந்திரி கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்ய வேண்டும். முந்திரியை மதிப்பு கூட்டி முந்திரி பவுடர், முந்திரி எண்ணெய், கேக், ஜாம், பேக்கரி பொருட்கள், இனிப்பு பொருட்கள் கேட்கும் இறக்குமதியாளருக்கு மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்ய வேண்டும். அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும். இந்தியாவிலிருந்து முந்திரி ஜப்பான், நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம், சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. முந்திரி ஏற்றுமதிக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றன. சிறந்த எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் முந்திரி சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். சூப்பர் சார். முந்திரியில் பாருங்க நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்க போல இருக்கு. முந்திரி வந்து நம்ம ரீசெண்டாக வந்து எங்கெங்கே பார்ப்போம்னா பெங்களூர் சைடில் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அது ஒரு ஏற்றுமதி பண்ணுறப்ப இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்போ சார் சொல்கிறப்ப தான் தெரிஞ்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா சார், இப்போ தஞ்சாவூர் இருக்குல்ல சார், தஞ்சாவூர் மாவட்டம் வந்து மேக்ஸிமம் வந்து தஞ்சாவூர்னு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தலையாட்டி பொம்மை அந்த மாதிரி 1-2 சொல்லுவாங்க. ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள், அந்த பொருட்களை பற்றி விவரங்களை சொல்லுங்கள் சார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தலையாட்டி பொம்மைகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள், தஞ்சாவூர் தட்டுகள், தஞ்சாவூர் ஓவியங்கள், தாஞ்சூர் பெயிண்டிங்ஸ், கடவுள் படம் வரையப்பட்ட ஓவியங்களும் இயற்கை காட்சிகள் படங்கள் வரையப்பட்ட ஓவியங்களும் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து தலையாட்டி பொம்மைகள், தட்டுகள், ஓவியங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மற்ற மாவட்டங்களில், மற்ற பகுதிகளில் வசிக்கும் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ், வணிக ஏற்றுமதியாளர்கள் இந்த பொருட்களை தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள். சூப்பர் சார். இப்போ தஞ்சாவூரில் வந்து பொம்மைக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? சூப்பர். இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்னென்னா சார், இப்போ வந்து நம்ம சாப்பாடு ஐட்டமெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தா ஓகேன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குற ஐட்டம் வந்து இப்போ காலப்போக்கில் மாறிடுச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் ஒரு பேக்கேஜ் பண்ணி வந்தால் கூட மேக்ஸிமம் வந்து ஒரு 2.5 மந்த்துக்கு அப்புறம் தான் அதை நம்ம சாப்பிடவே எடுக்கிறோம். அந்தளவுக்கு வந்து ஒரு டூரியேஷன் இருக்குது. இதே டைமில் வந்து இந்த பதப்படுத்துதல் என்றால் என்ன சார்? அந்த பதப்படுத்தப்பட்ட உணவுக்கு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதை பற்றின விவரங்கள் சொல்லுங்கள் சார். ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், பதப்படுத்துதல் என்பதை பற்றி இப்போ பார்ப்போம். ஒரு பொருளின் அசல் நிலையிலிருந்து
பல நாட்கள் அந்த பொருள் கெடாமல் நீண்ட நாட்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கும் அதன் நிறம், சுவை, மனம் மாறாமல் ஊட்டச்சத்துக்களை அதிகமாக கூட்டி செயல்படுத்தப்படக்கூடிய செயல்முறைக்கு பதப்படுத்துதல் என்று பெயர். இந்த காய்கறிகள், பழங்கள், நறுமணப் பொருட்கள், சாக்லேட், கொக்கோ பொருட்கள், பால் மற்றும் பால் பொருட்கள், அனைத்து பொருட்களும் சோயா சார்ந்த பொருட்கள் ஆகிய பொருட்களை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யலாம். பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யும் பொழுது லாபம் அதிகமாக கிடைக்கும். நல்ல முறையில் ஏற்றுமதி செய்யலாம். சூப்பரில். ஸோ பதப்படுத்தின பொருட்களுக்குமே ஏற்றுமதி பண்ணுறது நல்லா இருக்குங்கிற மாதிரி சார் சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம ஸ்ரீலங்கா நாட்டு இருக்குல்ல சார், ஸோ ஸ்ரீலங்கா நாட்டிலேருந்து எந்தெந்த பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதை பற்றின விவரங்களை சொல்லுங்கள் சார். ஸ்ரீலங்கா நாட்டிற்கு பல வகையான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஸ்ரீலங்கா நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களை பற்றி இப்போது பார்ப்போம். பார்த்துக்கோங்க, ஸ்ரீலங்காவில் கூட நிறைய பொருட்கள் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற விஷயங்கள்ல வந்து நிறைய தொகுப்பே இருக்குது போல இருக்குது. அதை பற்றி தான் விலாவரியாக சொல்லி வச்சுருக்காங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அரிசி, பாசுமதி அரிசி, கோதுமை மாவு, பருப்புகள், உருளைக்கிழங்கு, முந்திரி, மிளகு, மிளகாய், துணிகள், ஆயத்தாடைகள், பருத்தி, நூல், இருசக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள், கார்கள், பஸ்கள், லாரிகள் மற்றும் அவற்றின் உதிரி பாகங்கள், தொழில்துறை இயந்திரங்கள், மின்சார இயந்திரங்கள், கட்டுமான உபகரணங்கள் மற்றும் விவசாய இயந்திரங்கள், டிராக்டர்கள், சாயங்கள், வண்ணப்பூச்சுகள், மருந்து பொருட்கள், கட்டுமான துறைக்கு தேவையான இரும்பு மற்றும் எஃகு பொருட்கள் ஆகிய பொருட்கள் ஸ்ரீலங்கா நாட்டிற்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இவ்வளவு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதை பார்த்துக் கொள்ளும்போது ஸ்ரீலங்கா நாட்டிற்கு ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. ஏற்றுமதி தொழில் செய்பவர்கள், புதிதாக ஏற்றுமதி தொழில் தொடங்குபவர்கள் ஸ்ரீலங்கா நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யலாம். சூப்பர். ஸோ ஸ்ரீலங்கா நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இப்போ வந்து கோடைக்காலம் வந்துச்சு சார். கோடைக்காலம் வந்துருச்சுன்னா தண்ணீரோட தேவைங்கிறது அதிகமாகிடும். தண்ணீரோட தேவைங்கிறது அதிகமான வந்து அது சம்மந்தப்பட்ட பொருட்கள், இப்போ உதாரணம் சொல்லணும்னா தர்பூசணி பழம், எலுமிச்சை பழம், அதோட விலைவாசியும் அதிகமாகும். ஸோ வந்து இந்த எலுமிச்சை ஏற்றுமதியை பற்றி சொல்லுங்கள் சார், அது எப்படி பண்ணலாம்? கோடை காலத்துக்கு ஏற்ற பழம் எலுமிச்சை. தென்காசி மாவட்டம் புளியங்குடி என்ற ஊரில் எலுமிச்சை சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. புளியங்குடி ஊர் எலுமிச்சை நகரம், லெமன் சிட்டி என்று அழைக்கப்படுகிறது. இங்கு எலுமிச்சை விவசாயம் சிறந்த முறையில் செய்யப்பட்டு வருகிறது. புளியங்குடி ஊரில் எலுமிச்சைக்கு தினசரி சந்தை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த புளியங்குடி ஊரில் எலுமிச்சை விவசாயம் தினசரி வருமானம் தரக்கூடிய பணப்பயிர். எலுமிச்சை கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்ய வேண்டும். ஜூஸ் கேட்கும் இறக்குமதியாளருக்கு மதிப்பு கூட்டி எலுமிச்சை ஜூஸ் தயாரித்து ஏற்றுமதி செய்ய வேண்டும். மதிப்பு கூட்டி தயாரிக்கும் பொழுது அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மாறாமல் அப்படியே இருக்க வேண்டும். அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும். எலுமிச்சை ஜூஸ் தயாரிக்கும் பொழுது பேக்கிங் அழகாக இருக்க வேண்டும். பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும். எலுமிச்சை ஜூஸ் தயாரிக்கும் பொழுது பிராண்ட் பயிர் வைத்துக் கொள்ள வேண்டும். பிராண்ட் பயிர் இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும். எலுமிச்சை மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட எலுமிச்சை ஜூஸ் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. நல்ல எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட், சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். ஸோ எலுமிச்சைக்குமே வேல்யூ இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் யோசிச்சு பாருங்கள். சின்னதாக விஷயம் ஆரம்பித்த கூட பெரிய ஒரு முதலீடு போடணும்னு ஆரம்பிச்சேன். பட் ஆனால் இன்றைக்கி எலுமிச்சைன்னா டன்னு கணக்கில் எடுத்தாலே விலை கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கப்போ வந்து இந்த டைமில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார், இந்த நறுமண அகர்பத்திகள்லாம் இருக்குல்ல சார், நறுமண அகர்பத்திகள் வந்து அதோட வேல்யூ வந்து இப்போ நம்ம ஊரில் தெரியுதான்னு கேட்டால் வந்து இப்போ மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட்ஸு கம்பெனி சைட்ஸில் வந்து அந்த இது ரெகுலராக வாங்கிறது இருக்காங்க. அண்ட் சில நபர்கள் நம்ம நார்மல் மக்கள் வந்து எங்கேயாச்சும் மொத்தமாக வாங்கிட்டு வந்துருவாங்க. ஒரு 500 ரூபா 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. அப்படிங்கிறப்போ இந்த நறுமண அகர்பத்தியோட மதிப்பு மரியாதை இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதை எக்ஸ்போர்ட் பண்ணது மூலிமா என்னென்ன சார் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். நறுமண அகர்பத்திகள் வெளிநாடுகளில் உள்ள மக்களின் அன்றாட உபயோகப் பொருளாக உள்ளது. வெளிநாடுகளில் நிகழ்ச்சிகள், விசேஷங்கள் போன்ற அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் நறுமண அகர்பத்திகள், பெர்ஃப்யூம்டு அகர்பத்தி சிறந்த முறையில் பயன்படுத்தப்படுகின்றன. மல்லிகை அகர்பத்தி, ரோஜா மலர் அகர்பத்தி, தாளம்பூ அகர்பத்தி, பாரிஜாத நறுமண அகர்பத்தி போன்ற நறுமணங்களை கூட்டி அகர்பத்திகளை தயாரித்து ஏற்றுமதி செய்யலாம். அகர்பத்திகளுக்கு பிராண்ட் பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும். பேக்கிங் அழகாக இருக்க வேண்டும். ஏற்றுமதி தொழிலில் பேக்கிங் முக்கியமானது. பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும். நறுமண அகர்பத்திகள் 2024-25 ஆண்டில் இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், கனடா, சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. நறுமண அகர்பத்திகளுக்கு
ஏற்றுமதி வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. நல்ல எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். சூப்பரில் நறுமண அகர்பத்தி கூட நல்ல ஒரு வேல்யூ இருக்குது தான் போல இருக்குது. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம வந்து இங்கே திருப்பூரில் தான் சார் இருக்கோம். திருப்பூரில் இருக்கப்போ வந்து திருப்பூர் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு கேள்வி கேட்கலான்னு தோணுச்சு. இப்போ திருப்பூரில் வந்து கார்மெண்ட்ஸில் வந்து இப்போது பனியன் அந்த வேஸ்ட்டெல்லாம் நிறையா மிச்சமாகும். ஸோ அந்த வேஸ்ட்டை வச்சு ஏதாச்சும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா? அதை பற்றி சொல்லுங்கள். பண்ணலாம். திருப்பூர் மாநகரம் குட்டி ஜப்பான் என்றும் டாலர் சிட்டி என்றும் அழைக்கப்படுகிறது. திருப்பூர் மாநகரில் ஆடைகள் நிறுவனங்களில் வெளியேறும் ஆடைகள் தயாரிக்கும் பொழுது வெளியேறும் கழிவு பனியன் வேஸ்ட். இதற்கு பனியன் வேஸ்ட் என்று பெயர். ஆனால் இந்த பனியன் வேஸ்ட் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஏற்றுமதியில் கோடிகளில் லாபம் தருகிறது. இந்த பனியன் வேஸ்ட்டுகளில் 2 வகையான பனியன் வேஸ்ட்டுகள் உள்ளன. வெள்ளை பனியன் வேஸ்ட், கலர் பனியன் வேஸ்ட். இந்த வெள்ளை பனியன் வேஸ்ட் இயந்திரங்கள், வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் துடைப்பதற்கும் உயர் ரக காகிதங்கள் தயாரிப்பதற்கும் மருத்துவ மற்றும் அழகு சாதன பொருட்கள் பயன்பாட்டிற்கான பஞ்சு தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. கலர் பனியன் வேஸ்ட் கார்பெட், மெத்தை தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. இந்த வெள்ளை பனியன் வேஸ்ட் மற்றும் கலர் பனியன் வேஸ்ட் ஜெர்மனி, இங்கிலாந்து, பிரான்ஸ், கனடா, ஜப்பான், நெதர்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த பனியன் வேஸ்ட் கோடிகளில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வெள்ளை பனியன் வேஸ்ட் மற்றும் கலர் பனியன் வேஸ்ட் நல்ல முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சிறந்த எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். சூப்பரில். ஸோ நம்ம வேஸ்ட்டு நம்மளோட திருப்பூரில் மெயினாக சொல்கிறது வந்து கம்பெனி தான் அதிகம். ஸோ கம்பெனியில் இருக்க வேஸ்ட்டு கூட நல்ல ஒரு விற்பனை இருக்குமாமா. அது கோடிகளில் போகுதுங்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார், இப்போ இந்த மணி பர்ஸ் இருக்குல்ல சார், மணி பர்ஸ் எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். மணி பர்ஸ் லெதர் ப்ராடக்ட். இந்த தோல் பொருள் லெதர் ப்ராடக்ட் மணி பர்ஸ் வேலூர் மாவட்டத்தில் ஆம்பூர் பகுதியில் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகிறது. மணி பர்ஸ் வெளிநாடுகளில் உள்ள மக்களின் அன்றாட உபயோகப் பொருளாக உள்ளது. மணி பர்ஸ் சிறிய பொருளாக இருக்கிறது. வடிவம் சிறிய பொருளாக இருந்தாலும் இதன் லாபம் கோடிகளில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மணி பர்ஸ் சவுதி அரேபியா, இங்கிலாந்து, ஜெர்மனி, டென்மார்க், வியட்நாம், பெல்ஜியம், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மணி பர்ஸ் நல்ல எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட், சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். பார்த்துக்கோங்க. மணி பர்ஸ் வந்து தயாரிக்கிற விஷயம் கூட ஈஸி தான், இல்லை சார்? ஈஸி தான் சார். ஸோ அது ட்ரை பண்ணால் கூட நல்ல வேல்யூ இருக்கும். வேலூர் மாவட்டத்தில் மணி பர்ஸ் நல்ல முறையில் தயாரிக்கப்படுகிறது. சூப்பர். ஆம்பூர் பகுதி இல்லைங்க, வேலூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியில். ஓகே. ஸோ வந்து இப்போது இந்த பாயின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இந்த 10 மட பாயினா அதுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு நேம் கூட இருக்குது. ஸோ அந்த பாய் எப்படி சார் ஏற்றுமதி பண்ணாங்க? ஏன்னா இன்றைக்கி வந்து பாய் வாங்குறவங்களோட வீட்டில் வாங்குறது வாங்கிடுறாங்க. பட் அதை சேல்ஸ் பண்ணுறவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். வீதி வீதியாக போயிட்டு இந்த வேகாத வெயில நம்ம நடக்கிறதே பெருசு. அவங்க அவ்வளோ பெரிய பாயை தூக்கி தலையில் வச்சுட்டு ஏரியாவாக போய் அதை விநியோகம் பண்ணுறதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லாபம் தான் இருக்கும் அதில். பட் அதெல்லாம் நிறையா வருஷங்களாக அதை ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்க ஒரு அடுத்தக்கடுத்து போனதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி நம்ம அந்த பாய் விற்பனை சார், 10 மட பாயை பற்றி சில விஷயங்கள் சொல்லுங்கள் சார். திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடை பகுதியில் விசைத்தறி மூலம் பாரம்பரியமாக பாய்கள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த பாய்கள் ஓவியம் வரைந்த பாய்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த பாய்கள் தயாரிக்கப்பட்டு அதில் இயற்கை காட்சிகளை ஓவியங்களாக வரைந்து தயாரிக்கப்பட்ட ஓவியம் வரைந்த பாய்கள் வெளிநாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த வெளிநாடுகளில் பால்கனி, வெராண்டா ஆகிய பகுதிகளில் ஓவியம் வரைந்த பாய்கள் அலங்கார பொருளாக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த ஓவியம் வரைந்த பாய்கள் வெளிநாடுகளில் அன்றாட உபயோகப் பொருளாக உள்ளது. ஓவியம் வரைந்த பாய்கள் மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, கனடா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த ஓவியம் வரைந்த பாய்கள் ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட், சிறந்த கைவினைப் பொருள் பட்டியலில் வருகிறது. சிறந்த கைவினைப் பொருள். இந்த ஓவியம் வரைந்த பாய்கள் நல்ல எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட், சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். சூப்பரில். பாய் கூட ஒருத்தருக்கு. ஸோ மக்கள் யாராவது தெரிஞ்சவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பாய் விற்கிறவங்களுக்கு இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க நம்பரை கொடுத்து தாட்டி விடுங்க, பாவம் நல்லா இருந்துட்டு போட்டோம். ஏன்னா அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலிமா அந்த குடும்பம்லாம் அவங்க தலைமையோட வாழ்க்கை கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நிறையா நான் பார்த்தவங்க வரைக்குமே அந்த பாயை தலையில் வச்சுட்டு அப்படியே வெயிலில் சுற்றணும் இல்லை, அது ஒரு கஷ்டமான ஒரு வேலை தான். அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா சார், இந்த கலை இருக்குல்ல சார், கலை, அதை பற்றி கலை பூலோக பொருட்கள்னு சொல்லுவாங்க சார், அதை எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். கலை உலோகப் பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இது ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட், சிறந்த கைவினைப் பொருள். கலை உலோகப் பொருட்கள் பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். பார்த்துக்கோங்க. கலை உலோக பொருட்கள்னால் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயம் பொம்மையெல்லாம் நினைப்போம். பட் ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது போல், கேட்டுக்கோங்க. ஆர்ட் மெட்டல் ப்ராடக்ட்ஸ், கலை உலோகப் பொருட்கள்.
பாரம்பரிய குத்துவிளக்குகள், மெழுகுவர்த்தி ஸ்டாண்டுகள், கலைநயமிக்க சுவர் அலங்கார பொருட்கள், செம்பு மற்றும் பித்தளையாலான பூந்தொட்டிகள், கண்ணாடியால் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள், ஆபரண பெட்டிகள், பரிசு பெட்டிகள், பித்தளை, செம்பு மற்றும் பிற உலோகங்களால் செய்யப்பட்ட வளையல்கள், கம்மல்கள் போன்ற கலை உலோகப் பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சூப்பர்ல. ஸோ வந்து அந்த பொம்மை அந்த பண்ணுற விஷயங்கள் கூட நல்ல ஒரு ஒர்த் இருக்குது இல்லைங்களா? ஸோ நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு ஷோ. இப்போது நம்ம இப்போ ஒரு சின்னதாக ஒரு சாங் கேட்டு வந்துடுவாங்க. நம்மளோட நேயர்களும் கொஞ்சம் புத்துணர்ச்சியாக கால் பண்ணட்டும், நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். இப்போ ஒரு சாங் வருது, கேட்டு முடிச்சுட்டு வாங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்கிறேன். நம்ம ரமேஷ்குமார் சார் காத்துட்ருக்காரு, கேள்வி கேட்க நானும் காத்துட்ருக்கேன். எனக்கு நடுவில் ஏதோ ஒரு கேள்வி கேட்கணும்ப்பா அப்படின்னு தோணுச்சா நீங்களும் கால் பண்ணி கேளுங்க. நான் உங்கள் விஜய் பிளாக் ஆதி. இது உங்களுக்கான ஒரு 1 hour ஷோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும். ஏன்னா வாரம் ஏதோ 2 நேரம் கால் பண்ணி சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது எப்படி நடைமுறை கொண்டு வரலாங்கிறத பற்றி அவங்க லைஃப்லேருந்து எடுத்து அதை யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எப்படி ஒருத்தராக நீங்களும் இருப்பீங்க நம்புகிறேன். இந்த ஒரு பாட்டை பார்த்துட்டு வாங்க, இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது, அதுக்கு பதில் தர அவங்களும் ரெடியாக இருக்காங்க. ஒரு சூப்பரான சாங்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம்.